வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் செகண்ட் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, அதாவது வர வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது. திங்கட்கிழமை ஓப்பனிங் ஹியூஜ் கேப் டவுனா, அதாவது பிளாக் மண்டேவா. யூஎஸ் மார்க்கெட்டு வெள்ளிக்கிழமை ஒரு வெர்டிக்கல் ஃபால். இந்த 7-8 மாதத்தில் இல்லாத ஒரு செல்லிங் ப்ரெஷர். ஈரான் வார் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட இந்த அளவுக்கு இறங்க கிடையாது யூஎஸ் மார்க்கெட்டு. எதனால் யூஎஸ் மார்க்கெட்டு இப்படி இறங்கி இருக்குது? முக்கியமான நியூஸ் என்ன இருக்குது, ஈவெண்ட்ஸ் என்ன இருக்குது, எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் எவ்வளோ ஷார்ட்டில் இருக்கிறாங்க, இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு எப்போ ஷார்ட்டில் இருந்தாங்க, அப்போ மார்க்கெட் என்ன ஆச்சு? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரையும் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ ஜூன் செகண்ட் வீக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு என்னாச்சு, ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்குது, அதே தான் ஜூன் செகண்ட் வீக்கும் கண்டினியூவாக இருக்க போகுது. அதாவது பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 பாசிட்டிவ் நியூஸ் நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8 நெகட்டிவ் நியூஸ் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸுக்கு, அதாவது கவர்மெண்ட் பாண்ட் செக்யூரிட்டிஸுக்கு எஃப்ஐஸுக்கு சம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது டேக்ஸ் இன்சென்டிவ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டி பாண்டுக்கு பாசிட்டிவ் நியூஸு. செகண்ட் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் சம் பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. இது யாருக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸுக்கும் நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸுக்கும் டெபாசிட் பண்ணுறதுல சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் 75 பில்லியன் யூஎஸ் டாலர் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்குது. இது செகண்ட் பாசிட்டிவ் நியூஸு. தேர்டு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது $102-103 இருந்த க்ரூடு இப்போ $93 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. அதாவது நியர்லி $10 குறைஞ்சிருக்குது. இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ஃபோர்த் பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லாம் வல்ல கொடை வள்ளல் அப்படின்னு சொல்கிற மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க மட்டும் இல்லைன்னா மார்க்கெட் எந்த கதியில் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். ஸோ நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஃபோர்த்து பாசிட்டிவ் நியூஸ். இதுதான் பாசிட்டிவ் நியூஸு. நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நியூஸ், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது நம்ம ஆர்பிஐ என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஜிடிபி க்ரோத் குறைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 6.9% ஜிடிபி க்ரோத் வச்சுருந்தாங்க டார்கெட்டு. ஆனால் இப்போ க்ரூடு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஜிடிபியை குறைச்சிட்டாங்க. 6.9% 6.6% கொண்டு வந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லைன்னு வச்சுக்காங்களேன். அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. செகண்ட் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ஃப்ளேஷனையும் அதிகப்படுத்திட்டாங்க. ப்ரீவியஸாக அவங்களுடைய இன்ஃப்ளேஷன் இந்த 2026-2027 4.6% வச்சுருந்தாங்க. இப்போ 5.1%க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுவும் இந்த 2026 தேர்ட் குவார்ட்டருக்கு 5.9% அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ இது செகண்ட் நெகட்டிவ் நியூஸ். தேர்டு நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேறு யார், எஃப்ஐஸ் தான் நான் ஸ்டாப்பாக செல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இந்த வாரம் கூட கிட்டத்தட்ட 32,000 கோடிக்கு செல் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்ம மார்க்கெட் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எஃப்ஐ செல்லிங், தேர்ட் நெகட்டிவ் நியூஸ். ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ருப்பி 95லேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இப்போ ஆர்பிஐ சம் பேக்கேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறாங்களே ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸுக்கும் நான் ரெசிடென்ட்டுக்கும். அதனால் ருப்பி கொஞ்சம் அப்ரிசியேட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அது திங்கக்கிழமை என்னங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். பட் வெள்ளிக்கிழமை க்ளோசிங் 95ல் தான் செட்டில் ஆயிருக்குது. இது ஃபோர்த் நெகட்டிவ் நியூஸ். ஃபிஃப்த் நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். இந்த யூஎஸும் ஈரானும் பீஸ் நெகோசியேஷனில் சைன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, இல்லை வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா அப்படின்னே போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது கன்னித்தீவு கதை கூட முடிஞ்சிருமாட்டு இருக்குது. இவங்க பீஸ் நெகோசியேஷனில் டிலே ஆகிட்டே இருக்குது. இவர் ஒரு 3 வாரமாக டிராஃப்ட் பேப்பர் ரெடி ஆகிடுச்சு, நான் சைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார். ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நெகோசியேஷனே கிடையாது,
பேச்சே கிடையாது, ஒன்லி வீச் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பத்தாவதுக்கு இவங்க வந்து சம் கண்ட்ரியும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 5th நெகட்டிவ் நியூஸ், பீஸ் டீல், அதாவது பீஸ் நெகோசியேஷன் டிலே ஆகிட்டு இருக்குது. 6th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரான் குவைத்தை வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த லாஸ்ட் வீக் கிட்டத்தட்ட 2-3 தடவை வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 6th நெகட்டிவ் நியூஸ். 7th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யுஏஇயுடைய ஃபாரின் மினிஸ்டர் கல்ஃப் கண்ட்ரிங்க எல்லாத்துக்குமே வந்து இன்வைட் பண்ணிக்கிறாரு. அதாவது ஈரான் நம்ம ஒரு நாட்டை, எந்த நாட்டை தாக்குனாலும், குவைத்தையாவது, கத்தாரையாவது, யுஏஇயாவது, இல்லை எந்த நாட்டை தாக்குனாலும் நாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணலாம், அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து இன்வைட் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? இது வந்து 7th நெகட்டிவ் நியூஸ். 8th நெகட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் உடைய பாண்டு ஈல்டு 4.53க்கு வந்துருக்குது. லாஸ்ட் வீக் 4.45 இருந்துச்சு. ஆனால் ஃப்ரைடே க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4.53 வந்து செட்டில் இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற நெகட்டிவ் நியூஸ். வேறு எதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீக் இருக்கிற நெகட்டிவ் நியூஸ் அண்ட் பாசிட்டிவ் நியூஸ் இதுதான். லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் சென்செக்ஸ் 532 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.71%, 74,243 செட்டில் ஆகுது. நிஃப்டி 181 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகுது, 0.76%, 23,366 செட்டில் ஆகுது. மிட் கேப் 1.5% டவுனில் க்ளோஸ் ஆகுது. ஸ்மால் கேப் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகுது. செக்டார் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, கேபிட்டல் மார்க்கெட், எஃப்எம்சிஜி நியர்லி 2% 3% வரைக்கும் டவுனில் க்ளோஸ் ஆகுது. இன்ஃப்ரா, ரியாலிட்டி, மெட்டல் 1.5% to 2% டவுனில் க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் வீக் அவுட் பெர்ஃபார்மில் இருந்த செக்டார் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியா செக்டார் நியர்லி 7% ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் 1.7%, பிஎஸ்யூ பேங்க் 1% நியர்லி வந்து ஹையில் வந்து க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் லாஸ்ட் 5 செஷன் ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3 lakh crore வந்து டவுன் ஆயிருக்குது. அதே மாதிரி இந்தியன் ருபி 94.94 வந்து செட்டில் ஆயிருக்குது. லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்கன்னா 31,114 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக் 33,931 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து 31,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க எஃப்ஐஸ். நம்ம டொமஸ்டிக்கு 34,000 கோடிக்கு நியர்லி வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 3,000 கோடி அதிகமாக நம்ம டொமஸ்டிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இன்னொரு பிரமாதம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்ஐஸு 2024 வருஷத்தில் அந்த 12 மாதமும் எவ்வளோ செல் பண்ணிக்கிறாங்கன்னா 3,04,000 கோடிக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க. 2025 எஃப்ஐஸ் 3,06,000 கோடிக்கு விற்றுருக்குறாங்க. 2026 அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த 5 மாசத்துல மட்டும் எஃப்ஐஸ் 3,27,000 கோடி விற்றுருக்குறாங்க. அதாவது இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாவே வந்து ஒவ்வொரு வருஷமும் 3 லட்சம் கோடி விற்றுருக்குறாங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த ஃபர்ஸ்ட் 5 மந்த்லேயே 3,27,000 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. இன்னும் 6 மாதம் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 6 மாதத்துல இன்னும் ஒரு 3 லட்சம் கோடி விற்றாங்கன்னா 6 லட்சம் கோடிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒர்ஸ்ட் கண்டிஷனில் போயிட்டு இருக்குது நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்டு. ஓகே, இப்போ வர வாரத்தில் இருக்கிற ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கம்மிங் மண்டே ஜப்பானுடைய ஜிடிபி வருது. டியூஸ்டே யூஎஸ்ஏலேருந்து எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது. வெனஸ்டே யூஎஸ்ஏலேருந்து இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 3.8%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 4%. அட் த சேம் டைம் கோர் இன்ஃப்ளேஷன் வருது. 2.8% ப்ரீவியஸாக இருக்கிறது, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.9%. தேர்ஸ்டே யூரோப் ஜோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 2.15%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 2.4%. 0.25% அங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்பைக் பண்ண போகிறாங்க, அதாவது ஹைக் பண்ண போகிறாங்கன்ட்டு ஃபோர்காஸ்ட்டு சொல்லுது. ஏன்னா இப்போ யூஎஸ் ஈரான் வார் வந்துச்சு இல்லை, இப்போ வந்து எந்த ஒரு சென்ட்ரல் பேங்க்குமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹைக் பண்ண கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் கம்மிங் வீக் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஃபோர்காஸ்ட்டை சொல்லுது. கம்மிங் தேர்ஸ்டே ஈவினிங் 6 o'clock யூஎஸ்லேருந்து பிபிஐ டேட்டா வருது. கம்மிங் ஃப்ரைடே 11:30 AM இங்கிலாந்துடைய ஜிடிபி வருது. ஈவினிங் 4 o'clock நம்ம இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் வருது. ப்ரீவியஸாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் 3.48%, இப்போ எக்ஸ்பெக்டேஷன் 3.5%. ஈவினிங் 7:30 PM யூஎஸ்லேருந்து கன்சியூமர் சென்டிமெண்ட் டேட்டா வருது. இதுதான் வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா.
இப்போ வர வாரத்தில் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து என்ன பொசிஷன் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 92% ஷார்ட்ல இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 92% ஷார்ட் எப்போ வந்தாங்கன்னா லாஸ்ட் ஜனவரி மந்த் வந்தாங்க. நியர்லி 94% வந்தாங்க. அந்த டைமில் வந்து நிஃப்டி 3% டவுன் ஆச்சு. இப்போ அகைன் 92% கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி எல்லாமே லாங்கில் தான் இருக்கிறாங்க. நம்ம கிளைண்ட் வந்து 78% லாங்கில் இருக்கிறாங்க. மார்க்கெட் இறங்க ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்போ வந்து மார்ஜின் ப்ரெஷர் வந்து அவங்களாம் செல் பண்ணுறாங்களோ அன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். டொமஸ்டிக் 69% ஷார்ட்டில் லாங்கில் இருக்கிறாங்க. ப்ரொப்ரேட்டர் 60% லாங்கில் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுதான் லாஸ்ட் வீக்குடைய டேட்டா. வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டா எல்லாமே சொல்லிட்டேன். ஓகே, ஃப்ரைடே எதுக்காக யூஎஸ் மார்க்கெட்டு இப்படி ஒரு செல்லிங் ப்ரெஷர்? அதாவது யூஎஸ் மார்க்கெட்னு கிடையாது, யூரோப் மார்க்கெட்டு இறங்கிருக்குது. எஸ்டர்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வெர்டிக்கலாக இறங்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட $150 பெர் அவுன்ஸுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. பிட்காயின் $55,000 வந்துருச்சு. எத்தூரியம் அது வந்து $1,300-400 வந்துருச்சு. சில்வர் வெர்டிகல் ஃபால், S&P 500 வெர்டிகல் ஃபால், நாஸ்டாக் 4% நியர்லி, பாண்டு ஸ்லைட்லி ஹைலேருந்து இறங்கிருக்குது. அதே மாதிரி ஆயில், பிரெண்ட் குரூடு, யூஎஸோடைய WT குரூட் ஆயில் எல்லாமே டவுனு. அதாவது மார்க்கெட்டு இறங்குது அப்படின்னா குரூட் ஆயிலாம் ஏறணும். எல்லாமே எதனால் இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் கெஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, கம்மிங் தேர்ஸ்டே அதாவது ஜூன் 11 அன்னைக்கு வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது ஸ்பேஸ் எக்ஸ், எலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் வந்து கம்மிங் தேர்ஸ்டே வந்து ஐபிஓ வந்து கொடுக்குறாங்க. இதனுடைய டோட்டல் வேல்யூவேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா $1.75 ட்ரில்லியன். அதாவது ஒரு ஷேர் வந்து $135 வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அதாவது எல்லாமே வந்து ஸ்பேஸ் எக்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதாவது யூஎஸ் மார்க்கெட் இறங்குது அப்படின்னா அது வந்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா வெள்ளிக்கிழமை கூட ஆல் டைம் ஹையில் தான் இருந்துச்சு. யூஎஸோடைய மேஜர் இண்டெக்ஸ் S&P 500, நாஸ்டாக், டவ் இது வந்து ஆல் டைம் ஹை தான். கண்டினியூவாக 6 வாரமாக வந்து S&P 500 ஹைலே தான் க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால பெரிய லெவலில் ஏறி இறங்குறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸு நியர்லி 150%, 175% இந்த வருஷம் ஏறிட்டு இப்போ இந்த ஒரு 4-5 நாளில் கிட்டத்தட்ட 20% இறங்கி இருக்குது. ஸோ 100% ஏறிட்டு 20% இறங்கினா அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஏறும்போதெல்லாம் எல்லா மார்க்கெட்டுமே ஏறிட்டு இருக்குது எக்ஸப்ட் இந்தியன் மார்க்கெட்டு. ஏறும்போது எல்லா மார்க்கெட்டுமே ஏறும், நம்ம மார்க்கெட்டு ஏறவே ஏறாது. ஆனால் இறங்கும்போது எல்லா மார்க்கெட்டுக்கும் உடன் சேர்ந்து அதை விட அதிகமாக நம்ம மார்க்கெட் இறங்குது. அப்படின்னா பார்த்துக்காங்க நம்ம மார்க்கெட் எவ்வளோ வீக்காக இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே யூஎஸில் இவ்வளோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுக்கு ரீசன் இதுதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஜாப் டேட்டா வந்துச்சு யூஎஸ்ஏலேருந்து. இந்த ஜாப் டேட்டா வந்தது வந்து அதாவது ஆக்சுவலாக முன்ன இருந்தது வந்து 85,000. ஆனால் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் 90,000 தான் இருந்துச்சு. ஆனால் வந்திருக்க டேட்டா 1,75,000. ஒரு ஸ்ட்ராங் ஜாப் டேட்டா வந்துருக்குது. ஓகே, ஜாப் டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக வந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லது தானே அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ் கேட்குது. யூஎஸ் பிரசிடென்ட் கூட என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஒரு ட்வீட் பண்ணிக்கிறாரு, வித் ஏ கிரேட் ஜாப் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. அது போட்டுட்டு இன்னும் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஸ்டாக்ஸ் ஷுட் கோ அப் நாட் டவுன் அப்படின்னு போட்டுக்கிறாரு. ஸ்டாக் மார்க்கெட்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும், இறங்கவே இறங்காது அப்படின்னு அந்த ட்வீட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் யூஎஸ் மார்க்கெட் வெர்டிக்கலாக இறங்கிருக்குது. ஓகேங்களா? அதாவது ஜாப் டேட்டா வந்து ரொம்பவும் வந்து ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து இறங்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதாவது எல்லாத்துக்குமே வந்து வேலை கிடைச்சிருக்குது, எல்லாத்துக்குமே வந்து எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் ஜாப் கிடைச்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும். அதுக்கு உண்டான ஊதியம் கிடைக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலவு பண்ணுவாங்க, அதிகமாக வந்து செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதிகமாக செலவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் குறையும். டிமாண்ட் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். எப்பெல்லாம் வந்து ஜாப் டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதோ அப்போ எல்லாமே வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட பணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஓகே, இந்த கொஞ்சம் பணம் இருக்குது, நம்ம என்ன ஏதோ போய் பர்ச்சேஸ் பண்ணலாம், ஏசி வாங்கலாம், டிவி வாங்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கலாம். அது எதுவுமே இல்லையா, வா கடையில் போய் சாப்பிட்டு வரலாம்
அப்படின்னு யாரும் வீட்டில் சமைக்க மாட்டாங்க, இப்போ உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க. பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் அடக்கி வாசிப்போம். இல்லை நம்மக்கிட்ட பணம் இல்லை, அதனால் நம்ம எதுவும் பர்ச்சேஸ் பண்ண வேணாம், வீட்லேயே அசாமல் ஏதாவது செஞ்சு வீட்லேயே சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதே தான் ரியலாக எல்லாத்துட்டையுமே வந்து பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே போய் செலவு பண்ணுவாங்க. எல்லாமே செலவு பண்ணும்போது அங்கே என்ன ஆகும், ரெக்குயர்மெண்ட்ஸ் அதிகமாகும், டிமாண்ட் வந்து குறையும். டிமாண்ட் குறையும் போது இன்ஃப்ளேஷன் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஜாப் டேட்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கனால யூஎஸ் மார்க்கெட் இறங்கிருக்குது. ஸோ யூஎஸ் மார்க்கெட் இறங்குறதுக்கு 2 காரணம். ஒன்று வந்து ஸ்பேஸ் எக்ஸோடைய ஐபிஓ வரப்போகுது. இன்னொரு காரணம் அப்படின்னா இந்த ஸ்ட்ராங் ஜாப் டேட்டா. ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் கூட ஒரு பெரிய ஐபிஓ வந்துச்சு, ஒரு பெரிய ஒரு கவர்ச்சியை கொண்டு வந்தாங்க. அது என்ன ஐபிஓ அப்படின்னு உங்களுக்கு, அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பவர், ரிலையன்ஸ் பவரோடைய ஐபிஓ வந்துச்சு. இது வந்து அனில் அம்பானியோடைய கம்பெனி. இந்த ஐபிஓ வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பெருசாக கிரியேட் பண்ணாங்க. மீடியா எல்லாமே வந்து பவர் வருது, பெரிய ஒரு எலக்ட்ரிசிட்டி கொண்டு வர்றாங்க இந்தியாவில், அந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணணும்னு பேங்க்ல எல்லாத்துக்கும் கூப்பிட்டு லோன் கொடுத்தாங்க. அது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. பேங்க்ல எல்லா பேங்க்லையுமே லோன் கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லா ஃபைனான்ஸ் செக்டர்லேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும் நான் தரோம் அப்படின்ட்டு எல்லா லோன் கொடுத்தாங்க. இந்த பவர் அந்த ஐபிஓ வரும்போது பெரிய ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. ஏகப்பட்ட டைம்ஸ் வந்து அது சப்ஸ்கிரைப் ஆச்சு. ஆனால் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ஷேர் கொடுத்தாங்க. ஆனால் அந்த லிஸ்டிங் டேல கூட ஐபிஓ ப்ரைஸ் வர கிடையாது. அங்கேருந்து வெர்டிகலாக இறங்கி கடைசியாக கம்பெனியே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரியான ஐபிஓலாம் நிறையா வந்திருக்குது. ஏன்னா அந்த ஸ்பேஸ் எக்ஸ்லாம் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஐபிஓ அப்படிங்கிறனால அது அந்த கம்பெனிக்கு ஒர்த்தா என்னங்கிறது அங்கே இருக்கிற ரிசர்ச் எல்லாம் பார்த்துக்குவாங்க. பட் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கிரேஸ் வந்துட்டு இந்த மாதிரி திவாலாச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, அதெல்லாம் போச்சு. ஓகே, அதெல்லாம் போயிட்டு போகுதுங்க. வர வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள். திங்கக்கிழமைனா பிளாக் மண்டேவா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நமக்கு வந்து முன்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது ருப்பி வந்து அப்ரிசியேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எனிவே 350 பாயிண்ட்ஸ் டவுனில் வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நிஃப்டியோடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,150 23,000ங்கிறது ஒரு சப்போர்ட். ஒருவேளை இந்த 23,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 22,800 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பிரேக் ஆச்சுன்னா 22,500 வரையும் வர்றதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது. அதனால் திங்கக்கிழமை ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ரேலி வருது, எங்கேயாவது ரெக்கவரி வந்துட்டு ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இறங்கும். ஏன்னா நம்ம மார்க்கெட்டு ஏறும்போது ஏறாத மார்க்கெட்டு இறங்கும்போது வேகமாகவே இறங்கும். சென்டிமெண்ட் வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. அதனால் பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன நடக்க போகுதுன்னு. ஒருவேளை திங்கக்கிழமை இந்த கேப் டவுனை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, லைக் நாளைக்கு சண்டே இருக்குது அப்படிங்கும்போது ஏதாவது அவங்க இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஏதாவது ரெடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேப் டவுனை வந்து அவாய்ட் பண்ணலாம். பட் அது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு ஹிண்ட்ஸ் சொல்லி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அதையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற சப்போர்ட் 23,150, அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,000. ஓகேங்களா? 23,000க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 22,800, தேர் ஆஃப்டர் 22,500. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,600, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 23,700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வர வாரம் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட்டுக்கு ஓவரால் சப்போர்ட் இங்கே பாருங்கள் 53,800. 53,800ங்கிறது சப்போர்ட். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 53,200. ஓகேங்களா? 52,300க்கு கீழே இல்லை 200க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 52,750ங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் 53,800, அதுக்கப்புறம் 53,200, அதுக்கடுத்தம் 52,700ங்கிறது சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 54,700, அதுக்கு மேலே போச்சுன்னா
55,300 வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.